தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருந்ததை விட வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது அருமையான அற்புதமான நல்ல மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது. தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிநாதனாகவும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட குரு பலமாக ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும். கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அதுவாகவே விலகுவதற்கான அருமையான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக அதுவாகவே கைகூடுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார். தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகளை கூட குருவின் பார்வை அருமையாக தீர்த்து வைக்கும். இந்த நேரத்தில் குருவினுடைய பார்வை தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது. எனவே அற்புதமான அருமையான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருவின் சுப பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த மாதிரியாக 2ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் குடும்பத்தில் மிகச் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அருமையான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தங்குதடை இன்றி சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு. குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பலமாக வலுப்படுத்துவதால் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த நேரத்தில் இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பான திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான இனிதான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்த சுப விசேஷங்களை இந்த நேரத்தில் தங்குதடை இன்றி சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் நீங்கள் தவறுதலாக மேற்கொண்ட திட்டங்களையும் முடிவுகளையும் கூட இந்த நேரத்தில் சரி செய்யக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பலமான பார்வையால் குரு பார்ப்பதால் நிறைந்து பெற முடியும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம் பலம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண் விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி இனிதாக எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எளிதாக இனிதாக நிறைந்து கைகூடும். இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை குரு பலமாக பார்ப்பதால் வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக சந்திக்க முடியும். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இனி வரக்கூடிய அடுக்கடுக்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிடுவதை விட மிகச் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெளிவாக வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு உறுதி செய்கிறார். குடும்பத்தில் முதியோர்களிடமிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் இந்த நேரத்தில் நீங்கும். மூத்தவர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும். உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் அருமையான நல்லபல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நட்பு வட்டாரம் பெரிதாவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பதட்டமாக படபடப்பாக தெளிவு இல்லாத நிலையில் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொண்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி அருமையான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களை நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே படபடப்பு இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு.
இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடன் ரீதியான சுமைகள் மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் விலகி எல்லாவிதமான பணிகளையும் எளிய முறையில் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு எரிச்சல்களும் ஏமாற்றங்களும் பல பணிகளில் இருந்து வந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருந்த தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் வக்ர நிவர்த்தி அற்புதமாக அருமையாக அதுவாகவே பல நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக மாற்றிக் கொடுக்கிறது. உணர்ச்சிவசப்படுதலை முன்கோபத்தை குறைத்து அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்தவர்களின் மனநிலையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தபடியே அரசியல் துறை கலைத்துறையில் புகழ் பெயரை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவதற்கான மிகச் சிறப்பான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தவறான பழக்கங்களை தவிர்த்து அனைத்தையும் சரி செய்யக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது. வர்த்தகத்துறை தொழில்துறையில் நிரந்தரமான வருமானங்கள் கிடைப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. தற்காலிக பணியில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் பிரம்மாண்டமான அளவில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் எல்லாவற்றையும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல ஆற்றல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ரம் நிவர்த்தி பெறுவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றிலும் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார். குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது. குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும். இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குருபகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது. 9 கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபப்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு. எனவே குரு வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார். சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்செழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு மட்டும்தான். இப்படிப்பட்ட குருபகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலன்கள் இருக்காது. நேர்வழியில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குரு மட்டும்தான். குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன. சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார்.
எனவே 9 கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குருபகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும். குரு தன்னுடைய பார்வையில் 2 கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த 2 கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்புகிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குருபகவான். இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது. 2024 மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ர நிலையிலும் பயணித்துவிட்டார். இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமராசி போன்ற இடங்களில் பயணிக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குருபகவானால் கிடைக்கும். எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். குருபகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார். தொழில், வேலைவாய்ப்பு, குடும்பம், சுபநிகழ்வுகள், மாணவர்களின் கல்வி, அரசியல், கலைத்துறை, விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பாவ கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுப்பார். இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குருசந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்தீப விளக்கு போட்டு வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்ல வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை.